ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டரில் வந்து பிளட் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஹாமா அப்படிங்கிற ஒரு வாட்டர் பெண்டர் தான் அவங்க பிரிசனில் இருக்கும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நமக்கு சீரீஸில். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு தியரி பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் சுற்றிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஹாமா வந்து ஃபஸ்ட்டு பிளட் பெண்டர் கிடையாது, அவங்க வந்து பிளட் பெண்டிங்கை கண்டுபிடிக்கல, ஸோ இதை வந்து வேற ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தியரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல ஏன் அந்த தியரியை சொல்கிறாங்க, அதுக்கு என்ன அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க, யார் ஃபஸ்ட்டு பிளட் பெண்டிங் கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க ஏன் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிலர்லாம் பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி, அதாவது ஓவர் கம் பண்ணி வருவாங்க தெரியுமா. ஸோ அது பார்த்திங்கன்னா பிளட் பெண்டிங் தெரிஞ்சால் தான் அந்த பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி வர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அவதார் தி லெஜெண்ட் ஆஃப் கோராவில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் பார்த்திங்கன்னா எக்கோனோட பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போய் ஓவர் கம் பண்ணி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன தான் அவதார் ஸ்டேட்டுக்கு போனாலுமே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை எப்படி பண்ண முடியும், ஸோ அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தார் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இவங்க கேள்வியே. ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த தியரியை பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த தியரிக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளட் பெண்டிங் தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு யாரெல்லாம் பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம கட்டாரா, அதுக்கப்புறம் அமான், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாக்கோ, அதுக்கப்புறம் கோரா. ஸோ இவங்களாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ஹோல்டுலேருந்து ரிலீஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டாரா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கட்டாரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாமா பார்த்திங்கன்னா அவங்க பிளட் பெண்டிங் மூலயமா பார்த்திங்கன்னா அவங்கள ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டாரா பார்த்திங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி வருவாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க பிளட் பெண்டிங் அந்த இடத்துல கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து பிளட் பெண்டிங் ஹோல்லேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டாராக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அமான். ஸோ அமான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிளட் பெண்டிங் மாஸ்டர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த டேர்லாக்கோட அந்த பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரிலீஸ் ஆகி வந்துட்டார். அப்போ நிறைய பேர் கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கோரா, அதுக்கப்புறம் மாக்கோ, இவங்களுக்கெல்லாம் தான் பிளட் பெண்டிங்கே தெரியாது, இவங்கெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாக்கோ கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாக்கோக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மாக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டார் அந்த இடத்துல லைட்னிங் ஷூட் பண்ண. ஸோ எப்படி அம்மான் வந்து நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட தான் வருவார், அவர் பெயிண்டிங் தான் எடுக்க வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாக்கோவுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி முன்னே அந்த இடத்துல லைட்னிங்கை ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக வந்து நம்ம அம்மானா ஒரு பக்கத்தில் வந்து அவளை பார்த்திங்கன்னா பிடிக்கும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் மேலே லைட்னிங்கை ஷூட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாக்கோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. சரி, நம்ம கோராக்கு அவங்களுக்கு என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மாக்கோ பார்த்திங்கன்னா அம்மானை பார்த்திங்கன்னா லைட்னிங்கால் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லைட்னிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அதால் ஷூட் பண்ணால் பார்த்திங்கன்னா உயிருக்கே பார்த்திங்கன்னா ஆபத்து வரும். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அம்மானுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஆகலை. அவர் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டார். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிளட் பெண்டிங் ஹோல்டில் பார்த்திங்கன்னா மாக்கோ இருந்ததுனால அவருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்தார். ஸோ அதனால் அவரோட லைட்னிமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, அதனால தான் நம்ம அம்மானுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம அம்மானுமே பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு பெரிய டேமேஜ் இல்லை அப்படின்னாலுமே அவருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்னிங்கால் அடி வாங்கினதுனால ரொம்பவே வீக் ஆகிட்டார். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் லைட்னிங் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால் அவருமே வீக் ஆகிட்டார். அதனால் அவரோட பிளட் பெண்டிங் ஹோல்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோரா பார்த்திங்கன்னா ஈஸியாகவே டக்குன்னு ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கிட்ட வரலாம். ஸோ இவர்கிட்டேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த தியரியே ஸ்டார்ட் ஆகுது. இவர் அந்த பிளட் பெண்டிங் ஹோல்லேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆனதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த இவங்க தியரியே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம யக்குன் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா பிளட் பெண்டிங் லாக் பண்ணி அவரை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தியரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா எப்படி அந்த பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக முடிஞ்சுது. என்ன தான் ஒரு அவதார் ஸ்டேட்டுக்கு போனாலுமே பிளட் பெண்டிங் தெரிஞ்சிருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக முடியும். அது ஏன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மூலயமா பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா எப்படி அவரால் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து ரிலீஸ் ஆக முடிஞ்சுது? ஸோ அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா கேள்வியே. ஸோ ஃபைனலி இவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவதார் வந்து அவதார் ஸ்டேட்டுக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸாக இருந்த எல்லா அவதார்ஸோட பவர்ஸ் அண்ட் விஸ்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பவருமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த ஏதோ ஒரு அவதார் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பெண்டிங்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிளட் பெண்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவதார் கிட்ட இருக்குது. ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங் பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த பவரை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணி நம்ம யக்குனோட பிளட் பெண்டிங் ஹோல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இவங்க தியரியே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பெண்டிங் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம கோராவுமே அவங்க அவதார் ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்களாலுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி பெண்டிங் யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதே மாதிரியான விஷயம் தான் ஆங்குக்கும் நடந்திருக்கு. ஏதோ ஒரு அவதார் கிட்ட பிளட் பெண்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அவதார் ஸ்டேட்டுக்கு போகிற மூலயமா பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் தான் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ரீவியஸான ஒரு அவதார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளட் பெண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளட் பெண்டர். நம்ம ஆமா வந்து ஃபஸ்ட்டு பிளட் பெண்டர் கிடையாது. ஆமாக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவதார் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிளட் பெண்டிங் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வராங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தியரிக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கட்டாரா கூட நம்ம ஆங்க் வந்து பிளட் பெண்டிங் சொல்லி தந்திருக்கலாம். ஏன்னா பிளட் பெண்டிங் எனிமி யாராவது வந்தால் அவங்கள ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம கட்டாரா கூட நம்ம ஆங்க்கு சொல்லி தந்திருக்கலாம். எப்படி பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி சப்போஸ் நம்ம கட்டாரா சொல்லி தந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆங் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ட்ரையல்லே பார்த்தீங்கன்னா நம்ம யக்குனோட பிளட் பெண்டிங் ஹோல்டுலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அந்த கோர்ட் ட்ரையல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கை பார்த்தீங்கன்னா நம்ம யக்குன் பார்த்தீங்கன்னா பிளட் பெண்டிங் ஹோல்டு மூலமா பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி எல்லாத்தையும் அங்கேருந்து நாக் டவுன் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படி நம்ம கட்டாரா சொல்லி தந்திருந்தா நம்ம ஆங் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி வந்திருக்கணும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தப்பு. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த ஏதோ ஒரு அவதார் தான் பார்த்தீங்கன்னா பிளட் பெண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரி மூலமா இவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக ஏதோ ஒரு அவதார் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி ரேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அவதார் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பெண்டிங் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தாக போயிடும். ஸோ அதனால் இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த அவதாரே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எபிலிட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உலகத்துலேருந்து மறைச்சிட்டாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆமா எப்படி அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஓன் ட்ரையல் மூலமா இதை அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தியரியில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோதான். ஸோ இது மூலமா இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமா வந்து ஃபஸ்ட்டு பிளட் பெண்டர் கிடையாது. ஏதோ ஒரு அவதார் பார்த்தீங்கன்னா பிளட் பெண்டிங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரி படி சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவதார் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.